Welcome students. 11th standard subject Biozoology Unit 2 Chapter 4 Organ and Organ System in Animals. Topic Cockroach. Cockroach scientific name Periplaneta americana. Classification of cockroach வந்து 2 மார்க்ல கேட்பாங்கம்மா. Phylum Arthropoda. Arthropoda அப்படின்னா jointed legs. போடா அப்படின்னாலே லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்ரோபோடா அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ். லார்ஜஸ்ட் ஃபைலம் இந்த அனிமல் கிங்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா தான். அண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பூச்சிகள் இன்செக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் வந்து ஆர்த்தோப்டிரா. ஆர்த்தோப்டிரா அப்படின்னா ஹேவிங் விங்ஸ். விங்ஸ் உள்ளது எல்லாமே எந்த ஆர்டரில் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோப்டிரா அப்படின்ற ஆர்டரில் வச்சுருப்பாங்க. ஜீனஸ் பெரிப்ளனேட்டா, ஸ்பீசிஸ் அமெரிக்கானா. ஸோ பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அப்படின்றது காக்ரோச்சோட அறிவியல் பெயர் தான். காக்ரோச் அப்படின்றது வந்து காஸ்மோபாலிட்டன் இன்செக்ட். ஏன் காஸ்மோபாலிட்டன் இன்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச்சு சொல்லலாம். உலகம் முழுவதும் பரவி உள்ள ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த கிளாஸில் கொண்டு வந்திருக்காங்க? இன்செக்டா அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து காக்ரோச்சோட கலர் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆர் பிளாக் பாடிட் கலராக இருக்கும் வித் எ லைட் ப்ரௌன் மார்ஜின் என்னவாக இருக்கும்? லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் thoracic segment they are omnivores. omnivoresனா எல்லாத்தையுமே சாப்பிடும் இல்லையா? ஃப்ளஷ் ஈட்டிங் அண்ட் பிளான்ட் ஈட்டிங் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். கார்னிவரோட கேரக்டர் இருக்கும், ஹெர்பிவோரோட கேரக்டர்ஸும் இருக்கும். அனைத்தும் எல்லா பொருட்களையுமே சாப்பிடும். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே காக்ரோச் எடுத்துப்பாங்க. ஸோ ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாக்டர்னல். வாட் யூ மீன் பை நாக்டர்னல்? நைட் டைம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. டயானல் அப்படின்னா டே டைம் ஆக்டிவாக இருந்தால் டயானல், நைட் டைம் வந்து ஆக்டிவாக இருக்கும் இல்லையா காக்ரோச், அதனால் வந்து இது நாக்டர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாலலாம் இருக்கும் அப்படின்னா டேம்ப் அண்ட் வார்ம் பிளேசஸ் and are quite common in kitchen, hotel, bakery, restaurant, warehouse, sewage சாக்கடையெல்லாம் இருக்கு இல்லையா? அண்ட் பொதுவான பகுதிகள் பப்ளிக் பிளேசஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே காக்ரோச் வந்து நிறையா இருக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிப்ளனேட்டா அப்படின்றது வந்து கர்சோரியல் அப்படின்னா ஃபாஸ்ட் ரன்னர், வேகமாக ஓடக்கூடிய ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லலாம் காக்ரோச்சை. இட் இஸ் எ டயேசியஸ் and oviparous and exhibit parental care. இப்போ காக்ரோச் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும். அதாவது டயேசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓவிபேரஸ் அப்படின்னா ஓவி அப்படின்னா எக் லேயிங் அனிமல் அண்ட் பேரண்டல் கேர் அப்படிங்கும்போது பெற்றோர் பாதுகாப்பு. எப்படி வந்து ஒரு கோழி வந்து தன்னோட குஞ்சுகள் எல்லாம் பராமரித்து பாதுகாக்குது முட்டையிட்டதுக்கு பிறகு, அதே மாதிரி இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேரண்டல் கேர். தன்னோட குட்டீஸை வந்து கேர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ பேரண்டல் கேர் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சாப்பாடெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம், சமையலறை கிச்சன், உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள், அடுமனை உணவகங்கள், அப்புறம் வந்து சீவேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ண, அதாவது தேங்கி நிற்கக்கூடிய இடம், கழிவுகள்லாம் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல எல்லாம் வந்து பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அதிகமாகவே இருப்பாங்க. ஓகே டீச்சர். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன டிசீஸ் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரா, டயேரியா, டியூபர்குலோசிஸ். காலரா அப்படின்றது வந்து தெரியும், டயேரியா தெரியும், டியூபர்குலோசிஸ்னால் அந்த காச நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வியாதிகள் அண்ட் டைஃபாய்டு ஃபீவர் இது எல்லாத்தையுமே காஸ் பண்ணக்கூடிய ஒரு வெக்டாராக, ஒரு காரணியாக இந்த காக்ரோச் வந்து செயல்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது காக்ரோச்சோட மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் கேரக்டர். காக்ரோச்சோட புறத்தோற்றத்தை பற்றி படிக்கிறதா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காக்ரோச்சோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். காக்ரோச் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 2 to 4 சென்டிமீட்டர் இருக்கும். லென்த் எவ்வளோ இருப்பாங்க? 2 to 4 சென்டிமீட்டர். வித் அகலம்னு பார்க்கும்போது 1 சென்டிமீட்டர் வித் இருக்கும். பாடி ஆஃப் காக்ரோச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரஸ்டு, கொஞ்சம் அமர்த்தின மாதிரி இருக்கும். டார்சோ வென்ட்ரலி, முதுகுப்புற வயிற்றுப்புற வாட்டில். டார்சல் அப்படின்னா முதுகு பக்கம், வென்ட்ரல் அப்படின்னா வயிற்று பக்கம். எப்படி இருக்கும்? கொஞ்சம் தட்டையாக கம்ப்ரஸ்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரல் அப்படின்னா இரு பக்கம் சமச்சீர் உடையவை. ரெண்டு பக்கம் இப்போ கட் பண்ணிங்க, நேராக கட் பண்ணிங்க அப்படின்னா we can get into 2 equal halves. நமக்கு 2 சமமான பகுதிகள் கிடைக்கும். ஸோ பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ செக்மெண்டட் அப்படிங்கும்போது இந்த பாடியை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க காக்ரோச்சோட பாடி அப்படின்னா 3 டிஸ்டிங்க்ட் ரீஜன்ஸ், 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்,
தொராக்ஸ் அண்ட் அப்டமன். ஹெட் அப்படின்றது தலை, தொராக்ஸ் அப்படின்றது வந்து இந்த மார்பு பகுதி, அண்ட் அப்டமன் அப்படின்றது வந்து வயிற்று பகுதி. ஸோ இந்த 3 டிஸ்டிங்க்ட் ரீஜன்ஸாக வந்து காக்ரோச்சை கிளாஸிஃபை பிரிச்சிருக்காங்க. என்டையர் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச்சோடது எல்லாமே பார்த்தா தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ரெக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அது ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்ட் கைட்டீனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன், தட் இஸ் மேடப் ஆஃப் கைட்டீன். அந்த எக்ஸோஸ்கெலிட்டன், அந்த மேலுறை ஓடு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது எதனால் ஆனது அப்படின்னு சொன்னால் கைட்டீன் அப்படின்ற ப்ரோட்டீனால் ஆனது. இட் ஆக்ட் அஸ் ஏ எக்ஸோஸ்கெலிட்டன், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக, பாதுகாப்பு உரையாக அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் செயல்படுது. அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? கைட்டின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து ஹார்டன் பிளேட்ஸ் இருக்கும் எக்ஸோஸ்கெலிட்டனில். அந்த பிளேட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளிரைட்ஸ். இந்த ஸ்க்ளிரைட் விச் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை எ டெலிகேட் அண்ட் எலாஸ்டிக் மெம்பரேன் கால்டு ஆர்டிகுலர் மெம்பரேன் ஆர் ஆர்த்தோடியல் மெம்பரேன். ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய கொஞ்சம் கனமான ஒரு பிளேட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்க்ளீரைட். இது வந்து ஒவ்வொரு ஸ்க்ளீரைட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெம்பரேனுக்கு பேர் ஆர்டிகுலர் மெம்பரேன் அல்லது ஆர்த்தோடியல் மெம்பரேன். இதில் இந்த ஸ்க்ளீரைட்டில் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்க்ளீரைட்டுக்கு நேம் இருக்குது. இப்போ டார்சல், வென்ட்ரல், லேட்ரல் அப்படின்னு 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய சைட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ டார்சல் அப்படின்னா முதுகு பக்கம்னு, வென்ட்ரல் அப்படின்னா வயிற்று பக்கம் அப்படின்னு சொன்னால், லேட்ரல் அப்படின்னா சைடு, பக்கவாட்டில் இருக்கிறது. ஸோ டார்சலில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா டெர்கைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. டார்சலில் உள்ள ஸ்க்ளீரைட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க? டெர்கைட்ஸ். அதே மாதிரி வென்ட்ரல், வயிற்று பக்கம் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டெர்னைட்ஸ். நீங்கள் ஸ்டெர்னம், மார்புக்கூடு அப்படின்றது முன்பகுதியில் இருக்கும், அதனால் ஸ்டெர்னைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லேட்ரலில் இருக்கக்கூடியது, சைடில் இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கவாட்டில் இருக்கக்கூடியதை ப்ளூரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. ஸ்க்ளீரைட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் 2 மார்க்கில். அப்படி இல்லைன்னா 1 மார்க்கில் கேட்கும்போது டார்சல் சைடில் உள்ள ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன பேர்? டெர்கைட்ஸ். வென்ட்ரல் சைடில் உள்ள ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன பேர்? ஸ்டெர்னைட்ஸ். லேட்ரல் சைடில் உள்ள ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன பேர்? ஃப்ளூரைட்ஸ். இந்த மாதிரி 1 மார்க் கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காக்ரோச்சோட ஹெட்டை பற்றி பார்க்குறோம். ஹெட் அப்படின்ற போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்மால், வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அண்ட் ட்ரையாங்குலர் இன் நேச்சர், எப்படி இருக்கும்? முக்கோண வடிவத்தில் இருக்கும். ரைட் ஆங்கிள் பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் டு த லாஞ்சிடியூடினல் பாடி ஆக்சிஸ் 90 டிகிரி அழகாக வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் இருக்கும், இப்படி அழகாக இருக்கும் இல்லையா. மவுத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போநேத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து மவுத் பார்ட்ஸாக டைரக்டட் டுவர்ட்ஸ் கீழ் நோக்கி இருக்கிறதுனால அதை வந்து ஹைப்போநேத்தஸ். எங்கே இருக்கும்? டவுன்வர்ட்ஸாக தான் இருக்கும். மவுத் பார்ட்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி இருக்கும். அதனால் மவுத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்போநேத்தஸ். இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏன் ஹைப்போநேத்தஸ் அப்படின்னா மவுத் பார்ட்ஸ் எல்லாமே எங்கே நோக்கி இருக்குது? டவுன்வர்டாக இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. அதனால் ஹைப்போநேத்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். It is formed by the fusion of 6 segments and so great mobility in all direction. ஆன்டீரியர் போர்ஷனில் உள்ள 6 செக்மெண்ட்ஸோட ஃபியூஷன்னால தான் இந்த ஹெட்டே அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நெக் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃப்ளெக்சிபிள், நல்லா வந்து இங்கிட்ட அங்கிட்ட வந்து நல்லா எல்லா டைரக்ஷன்லேயும் தே கேன் மூவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கிரேட் மொபைலிட்டி இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லேயுமே அதோட ஃப்ளெக்சிபிள் நெக்கை வச்சுட்டு சுற்றிலும் பார்க்கும். யார்? காக்ரோச் அழகாக பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கேப்சியூல் பியர்ஸ் பேர் ஆஃப் லார்ஜ் செசைல் அண்ட் ரெனிஃபார்ம் காம்பவுண்ட் ஐ. ஹெட்டில் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு கண்கள் இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா பேர், ஒரு ஜோடி இருக்காங்க, நல்லா லார்ஜாக இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செசைல் அண்ட் ரெனிஃபார்ம். செசைல் அப்படின்னா அசையாத, மூவ் ஆகாமல் இருக்கக்கூடியது. ரெனிஃபார்ம் அப்படின்னா என்ன சொல்லுவார்? கிட்னி, சிறுநீரக வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஐ? காம்பவுண்ட் ஐ, கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எ பேர் ஆஃப் ஆண்டன்னே. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஆண்டன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டன்னா. ஸோ ஆண்டன்னா ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அடுத்து வந்து அண்ட் அப்பண்டேஜஸ் அரவுண்ட் த மவுத். அப்பண்டேஜஸ் அப்படின்றது என்ன? இணை உறுப்புகள். ஸோ ஆண்டன்னா, அப்பண்டேஜஸ் எல்லாமே இந்த மவுத்தை சுற்றிலும் இருக்காங்க. ஆண்டன்னாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சரி ரிசப்டார்ஸ்.
ஆண்டனால என்ன இருக்கும், சென்சரி ரிசெப்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இந்த சென்சரி ரிசெப்டார்ஸ் மூலமாக அதாவது என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்காணிக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் ஆண்டனாவோட ஒர்க். அடுத்து அப்பண்டேஜஸ் ஃபார்ம் த மவுத் பார்ட்ஸ். அப்பண்டேஜஸ் அந்த இணை உறுப்புகள்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுத் பார்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. விச் ஆர் த பைட்டிங் அண்ட் ஜீவிங் டைப். அந்த மவுத் வந்து என்ன தன்மையுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிக்கக்கூடியது அண்ட் மெல்லக்கூடிய வகையை சேர்ந்தது. பைட்டிங் அண்ட் சீவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. மேண்டிபுலேட் ஆர் ஆர்த்தோப்டீரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்டிபுலேட் அல்லது ஆர்த்தோப்டீரஸ் வகை மவுத் பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கடித்து உண்ணும் வகை அப்படின்னு சொல்கிறது. இப்போ தொராக்ஸில் பார்த்தீங்க அப்படி அடுத்து மவுத் பார்ட்ஸ். நேம் த மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச் அப்படின்னு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்கம்மா. லேப்ரம், லேபியம், லிங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேப்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிப். அப்பர் லிப்புக்கு என்ன பேர், மேல் உதடுக்கு என்ன பேர், லேப்ரம். அடுத்தது பார்க்கக்கூடியது பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ். என்ன நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது ஒரு அப்பர் லிப், லேப்ரம் அப்படின்றது அப்பர் லிப் ஒன்றே ஒன்று. அடுத்து வந்து பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ், ஒரு ஜோடி மேண்டிபிள்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து பேர் ஆஃப் மேக்ஸில்லா, பேர் ஆஃப் மேக்ஸில்லா. அடுத்தது வந்து லேபியம், லோயர் லிப், கீழ் உதடுங்கிறது ஒன்றே ஒன்று, லோயர் லிப். அடுத்து வந்து டங்க் அப்படின்றது வந்து ஹைப்போபேரிங்ஸ். ஹைப்போபேரிங்ஸோட டங்கோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லிங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மவுத் பார்ட்ஸோட நேம். உங்களுக்கு டயக்ராம்லேயுமே மவுத் பார்ட்ஸ் கேட்கலாமா. லேப்ரம் மேலுதடு, லேபியம் அப்படின்றது கீழுதடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போபேரிங்ஸ் அப்படின்றது என்னது, அந்த டங்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து பேர் ஆஃப் மேக்ஸில்லா, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. மேலே கொடுத்துருக்கிறது வந்து மேண்டிபிள் அரவை தாடை, கீழே உள்ளது வந்து துருவு தாடை. இங்கே மேலே கொடுத்துருக்கிறது வந்து லேப்ரம் மேலுதடு, இங்கே கொடுத்துருக்கிறது கீழே கொடுத்துருக்க லேபியம் வந்து கீழுதடு. அடுத்து மிடலில் கொடுத்துருக்கிறது காமிச்சிருக்கிறது வந்து ஹைப்போபேரிங்ஸ் டங்க். சரிங்களா. ஸோ இது எல்லாமே மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச். டயக்ராம் மட்டுமே தனியாக 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், அல்லது நேம் மட்டுமே 2 மார்க்கில் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஹெட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மவுத் பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தொராக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், மார்பு பகுதி. இது வந்து 3 செக்மெண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ரோதொராக்ஸ், மீசோதொராக்ஸ், மெட்டாதொராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக வந்து 3 செக்மெண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோதொராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஒரு பெரிய ஏரியா தான் வந்து ப்ரோதொராசிக் செக்மெண்ட் அப்படின்றது. இந்த ப்ரோதொராசிக் செக்மெண்ட்டில் தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹெட் வந்து தலைப்பகுதி வந்து இணைக்கப்பட்டிருக்கு. தலைப்பகுதி எப்படி இணைக்கப்பட்டிருக்கும், கழுத்தையும் தலையையும் இணைக்கக்கூடிய, அதாவது வந்து கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்து தான் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரோதொராக்ஸோட முன்பகுதி. அதை அடுத்து கழுத்தோட யார் கனெக்ட் ஆகிருப்பாங்க, ஹெட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஹெட்டையும் ப்ரோதொராசிக் ஏரியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியவங்க யார், நெக். சரிங்களா. ஸோ அந்த நெக்குக்கு என்ன பேர், இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்கன்னா செர்விக்கம். செர்விக்ஸ் அப்படின்னாலே எந்த இடத்துல வந்தாலுமே வாய்ப்பகுதி, நெக் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா. இந்த கழுத்து பகுதியை நீங்கள் என்ன சொல்லலாம், செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஈச் தொராசிக் செக்மெண்ட்ஸ் பியர்ஸ் எ பேர் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ். ஒவ்வொரு தொராசிக் செக்மெண்ட்ஸ்லையும் என்ன இருக்குது, நடக்கக்கூடிய கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணை, பேர் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 pairs of walking legs, it is also called a hexapoda. Hexapoda அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, ஹெக்ஸா அப்படின்னா என்ன சொல்லுவோம், 6, 6 அப்படின்னு சொல்லுவோம். போடானா என்ன, ஃபீட், 6 கால்கள் இருக்கிறதுனால. ஏன்னா 3 தொராசிக் ரீஜன்ஸ் பார்த்தோம், ப்ரோதொராசிக், மீசோதொராசிக், மெட்டாதொராசிக். ஒவ்வொரு தொராசிக் ரீஜன்ஸ்லையும் ஒவ்வொரு பேர் இருக்குது, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ 3 தொராசிக் ரீஜனில் 3 பேர் இருந்தால் அப்போ எத்தனை ஆகிடும், 3 பேர் அப்படின்றது 3 × 2 6. ஸோ 6 கால் இருக்கிறதுனால அதை என்ன பேர் சொல்கிறோம், ஹெக்ஸபோடா அப்படின்னு சொல்கிறோம். ஆல் 3 pairs of walking legs are similar. வாக்கிங் லெக் வந்து எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். ஒவ்வொரு லெக்லையும் 5 செக்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு லெக்லையும் எத்தனை செக்மெண்ட் இருக்கும், 5 செக்மெண்ட் இருக்கும். இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேல் பகுதி அந்த உடம்போட இணைஞ்சிருக்கு இல்லையா, அந்த தொராசிக் ரீஜனோட அந்த இடத்துக்கு பேர் காக்ஸா. அது வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். அடுத்தது ட்ரொக்காண்டர், ஸ்மாலாக இருக்கும். அடுத்தது ஃபெமர், நல்ல கொஞ்சம் தொடைப்பகுதி மாதிரி இருக்கக்கூடியது தான் ஃபெமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. லாங்காகவும் இருக்கும், அகலமாக ப்ராடாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது கணுக்கால் மாதிரி வந்திருக்கிறது வந்து டிபியா.
லாங்காக இருக்கும், திக்காக இருக்கும். அடுத்தது வந்து கடைசியாக இருக்கக்கூடியது டார்சஸ். சரிங்களா? இப்போ 5 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க, 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு லெக் எடுத்துகிட்டு எத்தனை பிரிச்சிருக்காங்க? 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பகுதி? காக்ஸா, ட்ரொகாண்டர், ஃபெமர், டிபியா, டார்சஸ். காக்ஸான்றது நல்ல லார்ஜாக இருக்கும், ட்ரொகாண்டர் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஃபெமர் அப்படின்றது வந்து லாங் அண்ட் ப்ராடாக இருக்கும், டிபியான்றது வந்து லாங் அண்ட் திக்காக இருக்கும், டார்சஸ்ங்கிறது லாஸ்ட் பார்ட்டு, அதாவது வந்து இந்த உள்ளங்கை மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து இந்த டார்சஸ்லேருந்து அதுக்கப்புறம் என்ன வரும்? ஃபிங்கர்ஸ் வரணும் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கால் பகுதி, இப்போ காக்ரோச்சோட கால் பகுதிக்கு வந்துட்டோம், விரல் பகுதிக்கு வர போகிறோம். லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த லெக் டார்சஸ் அப்படின்னு சொன்னோமா, அதில் என்ன இருக்கும்? ஒரு 5 மூவபிள் ஜாயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இணைப்பு பகுதிகள். அந்த விரல்கள் மாதிரி உள்ள பகுதிகளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டார்சோமியர் அல்லது போடோமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது காக்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னா மீசோதராக்ஸ்லேருந்து உருவாகிறவங்க ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரொடெக்ட் த ஹைண்ட் விங்ஸ், பின்னாடி உள்ள விங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்கும்போது. இந்த விங்குக்கு என்ன பேர் அப்படின்னா எலைட்ரா. 2 பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேர் எங்கே ஆரம்பிப்பாங்க அப்படின்னா மீசோதராக்ஸில் ஆரம்பிப்பாங்க, உருவாவாங்க. இவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது பின்னாடி உள்ள விங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட்ரா அல்லது டெக்மினா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் விங்க் எந்த இடத்துலேருந்து உருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாதொராக்ஸ் ரீஜன்ஸ்லேருந்து உருவாங்க. இந்த செகண்ட் பேர் ஆஃப் விங்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட். ஃபஸ்ட்டு விங்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன், செகண்ட் விங்ஸ் வந்து பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு விங் வந்து மீசோதராக்ஸ், இது வந்து மெட்டாதொராக்ஸ். அடுத்து வந்து அப்டமன் பார்க்க போகிறோம். அப்டமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேல் காக்ரோச்சாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் காக்ரோச்சாக இருந்தாலும் சரி 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும். எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும்? 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸை சுற்றிலும் முதுகு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டெர்கம் இருக்கும், வயிற்று பக்கத்தில் ஸ்டெர்னம் இருக்கும். அடுத்து வந்து பிட்வீன் தெம் நேரோ மெம்பரேனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரான் வந்து 2 சைட்லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபீமேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7th செக்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெர்னம் வந்து போட் ஷேப்பில் இருக்கும். ஸ்டெர்னம் எப்படி இருக்கும்? போட் ஷேப்பில் இருக்கும், படகு மாதிரி வடிவத்தில் இருக்கும். 7th செக்மெண்ட் இன் ஃபீமேல் காக்ரோச். அண்ட் டுகெதர் with the 8th and 9th sternum form the brood or genital pouch. இந்த 7th sternum வந்து போட் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து 8வது 9வது ஸ்டெர்னோட ஜாயிண்ட் ஆகி ஒரு பவுச் மாதிரி, ஒரு பை மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும். அதுக்கு பேர் ப்ரூட் பவுச் அல்லது ஜெனிட்டல் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ப்ரூட் பவுச் அல்லது ஜெனிட்டல் பவுச்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேல் பகுதியில் ஆன்டீரியர் பார்ட்டில் ஒரு சின்ன ஒரு நீட்சி மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் கோனோஃபோர், அதாவது இனப்பெருக்கத்துக்காக பயன்படக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மத்தீக்கல் ஃபோர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாட்ரல் கிளான்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரூட் பவுச் அல்லது ஜெனிட்டல் பவுச்சில் ஆன்டீரியர் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது? ஃபீமேல் கோனோஃபோர் இருக்குது, ஸ்பெர்மத்தீக்கல் ஃபோர் இருக்குது, அண்ட் கொலேட்ரல் கிளான்ஸ் கற்றையாக உள்ள சுரப்பிகள் காணப்படுறாங்க. அடுத்தது போஸ்டீரியர் பார்ட். அதுலேயே இந்த ப்ரூட் பவுச்சில் போஸ்டீரியர் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஊத்திக்கல் சேம்பர் இன் விச் த கக்கூன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த ஊத்திக்கல் சேம்பர்லேருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கக்கூன் வந்து ஃபார்ம் ஆவாங்க. இது ஃபீமேலில். அடுத்து மேல் எடுத்துக்கோங்க. மேலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெனிட்டல் பவுச் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல? அப்டமனோட பின்பகுதியில் ஹைண்ட் எண்டில் இருப்பாங்க. எஸ்பெஷலி 9th and 10th டெர்கால முதுகு பக்கத்தில் டார்சல் ரீஜனில் இருப்பாங்க. வென்ட்ரலில் பார்க்கும்போது பை 9th ஸ்டெர்னம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது தான் வந்து ஜெனிட்டல் பவுச் இன் மேல் காக்ரோச். மேல் காக்ரோச்சில் எங்கே இருப்பாங்க ஜெனிட்டல் பவுச்? அப்டமனோட பின்பகுதியில் 9th and 10th டெர்கால, அடுத்து 9th ஸ்டெர்னமில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது ஜெனிட்டல் பவுச். இதில் என்னென்னலாம் இருக்குது? இட் கண்டெயின் த டார்சல் ஆனஸ். முதுகு பக்கத்தில் அந்த மவுத்துக்கு ஆப்போசிட் தான் ஏனஸ், மழை புழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. வென்ட்ரல் சைடில் வந்து மேல் ஜெனிட்டல் போர், வயிற்று பக்கத்தில் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஆண் இனப்பெருக்க துளை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
Both the sexes genital aperture are surrounded by sclerites called conobophysis. இம்பார்ட்டன்ட் ஒன்று வரும். எந்த ஒரு மேல் காக்ரோச்சாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் காக்ரோச்சாக இருந்தாலும் சரி, அதில் ஜெனிட்டல் அப்பர்ச்சர், மேல்னா மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர், ஃபீமேல்னா ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் இருக்கும். இந்த ஜெனிட்டல் அப்பர்ச்சரை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கோனோபோஃபைசிஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ டிஃப்ரென்ஸில் எல்லாம் கேட்கும்போது நீங்கள் எழுதலாம். அடுத்தது வரக்கூடியது எழுதலாம். மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் ஸ்லெண்டர் anal style in the 9th sternum. 9th ஸ்டர்னத்தில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? மேலில் ஆனல் ஸ்டைல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஃப்ரென்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆனல் ஸ்டைல் வந்து மேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேலில் ஆப்சென்ட் ஆகிருக்கும் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனல் செர்சை. இந்த ஆனல் செர்சை வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 10th செக்மெண்ட்ஸில் இருக்கும். ரெண்டுலேயுமே இருக்கும், மேல்லையும் இருக்கும் ஃபீமேல்லையும் இருக்கும். 10th செக்மெண்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஏனல் செர்சை. இந்த ஏனல் செர்சைக்கு என்ன கெப்பாசிட்டி உண்டுன்னா, நம்ம ஏர் அண்ட் லேண்டில் இப்போ ஈவன் எர்த்துக்குவாக்க கூட அதால் உணரக்கூடிய சக்தி காக்ரோச்சுக்கு இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஏனல் செர்சையை வச்சுட்டு என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து அதை ரிசீவ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து காக்ரோச்சுக்கு இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏனல் செர்சை அண்ட் டியர்ஸ் த சென்ஸ் ஆர்கன் தட் ரிசெப்டிவ் டு வைப்ரேஷன் இன் ஏர் அண்ட் லேண்ட். அடுத்து 7th ஸ்டெர்னம் ஆஃப் மேல் has a pair of large and oval apical lobes called gynovalvular plate. இந்த gynovalvular plate அப்படின்றது which form a keel-like structure which distinguishes the male from the female. அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸில் நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். மேலே பொறுத்தவரையில் 7th ஸ்டெர்னம் இருக்கு இல்லையா, 7வது ஸ்டெர்னம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பேர் நல்ல லார்ஜாக இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஒரு முட்டை வடிவ தகடு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் கைனோவால்வுலார் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேட் வந்து மேலில் மட்டும்தான் இருக்காங்க, ஃபீமேலில் கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். 2 டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஏனல் ஸ்டைல் வந்து மேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேலில் இருக்காது. அதே மாதிரி 7th ஸ்டெர்னத்தில் உள்ள கைனோவால்வுலார் பிளேட் வந்து மேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேலில் இருக்காது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் பார்க்கலாமா? 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்கம்மா. அப்டமன் பார்த்தீங்க அப்படின்னா மேல் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக தானே இருப்பாங்க, ஸோ லாங் அண்ட் நேரோவாக இருப்பாங்க. ஃபீமேல் அப்படிங்கும்போது குட்டையாக இருப்பாங்க, ப்ராட் கொஞ்சம் வயிற்று பகுதி வந்து குண்டாக இருக்கும், ப்ராடாக இருக்கும், அகலமாக இருக்கும். செக்மெண்ட்ஸ் அப்டமன் பார்த்தீங்க அப்படின்னா 9 செக்மெண்ட்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். ஃபீமேல் காக்ரோச்சை பொறுத்த வரையில் 7 செக்மெண்ட்ஸ் தான் விசிபிளாக இருக்கும். ஆனல் ஸ்டைல் வந்து மேல் காக்ரோச்சில் ப்ரெசென்ட், ஃபீமேல் காக்ரோச்சில் ஆப்சென்ட். டெர்கா வந்து 7th டெர்க்கம் தட் கவர் த 8th டெர்க்கம். 7வது டெர்க்கம் வந்து 8வது டெர்க்கத்தை மூடி பாதுகாத்துருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலில் வந்து 7th டெர்க்கம் வந்து தட் கவர்ஸ் த 8th and 9th டெர்க்கா. 8, 9 ரெண்டு செக்மெண்ட்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா 7th டெர்க்கம் வந்து மூடி இருக்கும். அடுத்து வந்து ப்ரூட் பவுச் வந்து மேல் காக்ரோச்சில் இருக்காது. ஆனால் ஃபீமேல் காக்ரோச்சில் ப்ரூட் பவுச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனப்பெருக்க பை வந்து ஜெனிட்டல் பவுச் வந்து ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஆண்டன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலில் வந்து நல்லா லாங்காக இருப்பாங்க, ஃபீமேலில் ஷார்ட்டாக இருப்பாங்க. விங்ஸ் அப்படின்ற போது விங்ஸை வச்சுட்டு ஈஸியாக சொல்லலாமா, பியாண்ட்ஸ் த டிப் ஆஃப் த அப்டமன், கடைசி வயிற்றுக்கண்டத்தை தாண்டியும் நல்லா நீளமாக இருக்கக்கூடியதான் மேல் காக்ரோச்சோட விங்ஸ், ரெக்கைகள். இதே ஃபீமேல் காக்ரோச் எடுத்துட்டிங்கன்னா வயிற்றோட பின்முனை வரை மட்டுமே நீண்டு இருக்கும். எக்ஸ்டெண்ட் அப் டு த எண்ட் ஆஃப் த அப்டமன், பின்முனை வரைக்கும் தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. சரிங்களா? இது எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்போம். காக்ரோச்சோட டயக்ராம்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ டயக்ராம் கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அண்ட் மவுத் பார்ட்ஸ் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ மவுத் பார்ட்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காக்ரோச் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் காக்ரோச்சோட ஆர்கன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.